வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியான புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சு கொஞ்சமாக பொட்டுக்கடலை ஆட் பண்ணி சூப்பராக ஒரு சட்னி அரைச்சிடலாம் வாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது. கருவேப்பிலை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கோங்க. ஹேர் ஃபால் இருக்கவங்களாம் கருவேப்பிலை நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக முடி கொட்டுறது கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச சட்னி தான். இன்னும் புதினா, கொத்தமல்லி தனித்தனியாக வச்சு அரைப்பாங்க. நான் மூணுமே ஒன்றா வச்சு கொஞ்சம் பொட்டுக்கடலை, தேங்காயெல்லாம் வச்சு பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாம் வச்சு அரைக்கிறேன். சூப்பராக இருக்கும். நான் வந்து தேங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக அலசி எடுத்து தண்ணியே இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் 2 வெட்டி வச்சுருக்கேன். 2 பல்லு பூண்டு, இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 4 துண்டு குட்டி குட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 குடி கிணறுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெயில் பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடவே கொஞ்சமாக கல் உப்பு போட்டுக்கோங்க. வதங்கின பிறகு நம்ம அலசி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினாவை போட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப அப்படியே பயங்கரமாக வதங்கிலாம் வர தேவையில்லை. சும்மா அப்படி இப்படி ஒரு 4 வாட்டி திருப்பி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம ஃபேனில் இதை ஆற வச்சிடலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா மிக்சியில் 2 கைப்பிடி அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். சூப்பராக இருக்குங்க. பொட்டுக்கடலை போட்டு அரைச்சிங்கன்னா உங்களுக்கு பொட்டுக்கடலை வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் வெறும் புதினா, தேங்காய் கூட அரைச்சிக்கலாம். நான் வந்து பொட்டுக்கடலை போட்டு தான் அரைச்சேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி நீங்கள். இப்போது தேங்காவையும் இந்த உடச்ச கடலையும் போட்டு மிக்சியில் போய்ட்டு சும்மா ஒரு 2 பல்ஸு கொடுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறன்னு ஆன பிறகு நம்ம ஆற வச்சு வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சியும் பூண்டு போடுங்க. அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம ஹோட்டலெல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும் சட்னி. இஞ்சி பூண்டு போடலன்னா உங்களுக்கு நார்மலாக இருக்கும், டேஸ்ட் வராது. அதுக்காக தான் நல்லா போட்டுட்டு நல்லா ஆற வச்சு அரைங்க. அப்போ தான் மிக்ஸி வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்கும். அரைச்சி எடுத்துட்டு நல்ல தாளிப்பு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு, சீரகம், 2 உளுந்து போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து எடுத்து அந்த சட்டியில் கொட்டிக்கோங்க. உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கோங்க, கட்டியாக வேணால் கட்டியாக வச்சுக்கோங்க. நான் வந்து ரொம்ப கட்டியாகவும் எடுக்கல, தண்ணியாகவும் எடுக்கல, மீடியமாக வச்சுருக்கேன். இட்லி, தோசை 2த்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தெரிஞ்சவங்க ட்ரை பண்ணவே தேவையில்லை. அப்படி இல்லைனா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தெரியாதவங்க, பிகினர்ஸ் கண்டிப்பாக இந்த சட்னி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஹோட்டலெல்லாம் கிடைக்கிற டேஸ்ட் அப்படியே இருக்கும். தாளிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயம் கொட்டிட்டு தாளிச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். இந்த சட்னி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். 3 தழையும் போட்டு செஞ்சுருக்கேன். நல்ல ஹெல்த்தியான ஒரு சட்னி, சூப்பர் ரெசிபியும் கூட. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.